காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே. அம்மாடி மீனாட்சி, இந்த அம்மாளுக்கு எல்லாமே தெரியுண்டி தங்கம். நீ ஒன்னத்துக்கும் கவலைப்படாத. ஆண்டவன் நல்லவைகளுக்கு சோதனைக்கு மேல சோதனையா கொடுப்பானாமா. ஆனா ஆண்டவன் என்னைக்குமே கைவிட மாட்டாண்டி தங்கம். எல்லாம் இருக்கிறதுதான். எத்தனை நாளைக்கு இந்த ஆட்டம்னு வாக்கலாம். நீ ஒன்னத்துக்கும் கவலைப்படாதடி மயிலே. அம்மா, நீ என்னம்மா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏன் மீனாட்சி, என்ன நடந்தாலும் இந்த அப்பனும் மாத்தாலும் உயிரோடு இருக்கிறதையவே நீ மறந்துடுவியாட்டு தெரியுது. என்ற கூட ஒரு வார்த்தை சொல்லணுங்கிற எண்ணமே உனக்கு என்னைக்குமே வராதா? இப்படியே நீ தனியாக கஷ்டப்படணும்னு உனக்கு என்னடி தலை எழுத்து வேண்டி கிடக்குதே? நான் இல்லையா, உங்கள் ஒப்பன் இல்லையா, உங்கள் ஒன்னன் இல்லையா, உங்கள் ஒன்னி இல்லையா? அப்புறம் ஏண்டி இப்படி தனியாக கஷ்டப்பட்டுட்டு கிடக்குற? எப்போ என்ன நடந்தாலும் ஒரு வார்த்தை பிறந்த வீட்டில் சொல்கிறது கிடையாது. அப்படித்தே நீ புகுந்து வீட்டில் எல்லாத்தையும் கட்டி காப்பாத்தி இப்ப நீ என்னத்தை சாதிச்சு போட்ட சொல்லு. ஐயோ, போச்சு. இந்த அம்ச்சி எல்லாத்தையும் உளறி கொட்டிட மாட்டேக்குது. இப்ப நான் என்ன பண்றது? இந்த அம்ச்சி மட்டும் ஏதாவது சொல்லுச்சு உடனே அம்மா என்னையதான். ஐயோ கடவுளே, நானே சொன்னேன் இந்த அம்ச்சி ஏதாவது கேக்குதான்னு பாரு, பேசாம இங்க நிக்காம ஓடிடலாம். வேண்டாம், அப்புறம் அம்மா அதுக்கும் திட்டு. இந்த அம்ச்சி எப்படியோ என்ன பண்றேன்னு பாரு. என்னம்மா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. என்னம்மா பண்றது? மனுஷனுக்கு வாழ்க்கையில கஷ்டம்னு இருக்கத்தான் செய்யி. அதுக்கு வேண்டி தொட்டதெல்லாம் வந்து அப்பனா தாக்கிட்ட சொல்லிட்டு படுத்துட்டு இருந்தா எப்படித்தே இருக்கும்போ? என்ற பிள்ளைகளே வெறுசாயாச்சு. உன்னா நான் வந்து உன்ற மடியிலையா படுத்துட்டு இருக்க முடியும்? ஏண்டி கூறு கட்டவள, அதுக்கு வேண்டி இப்படிப்பட்ட விஷயத்தையும் கூட பாடி இந்த அம்மா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன தைமா சொல்ற? அப்படி என்ன வரக்கூடாத கஷ்டம் எனக்கு வந்துருச்சு? பணம் காசு பிரச்சனை எல்லாத்துக்கும் இருக்கிறத நான் மட்டும் என்ன விதி விலக்கா? எல்லாரும் பாக்குறது தானோ. ஏன் மீனாட்சி, ஒன்றும் தெரியாத மாதிரியே உன்ன நடிக்கவா போற நீ? ஏண்டி மாப்பிள்ளை எங்க? ஐயோ, போச்சு. இந்த அம்ச்சி கேட்டுருச்சு. ஐயோ கடவுளே. அம்மா, என்னம்மா சொல்ற? அவர் எப்பவும் வேலைக்கு போகிற மாதிரி தான் கறவைக்கு போயிருக்கிறாரு. உனி வெளியில் என்னால் சோழி இருந்தால் பார்த்துட்டு வருவார். ஏம்மா, ஏன் மீனாட்சி நடிக்கிற? ஏழை இந்த பெத்த தாய்கிட்டவே நடிக்கிற? ஆமாம், 2 நாளாக மனுஷன் வீட்டுக்கு வர்றது இல்லையாம்மா? எங்கேயில போனார் அப்படி? அந்தியா அம்மா, இதெல்லாம் உன்னோட வேலை தானவா? நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, ஊட்டு சத்தம் வெளியில் போகக்கூடாது, யாரு கூட சொல்லக்கூடாதுன்னு சொன்னனே இல்லையா? அப்படி இருக்கும்போது அம்ச்சி வந்து வராததுக்கு முன்னாடி எல்லாத்தையும் உளறி கொட்டி வச்சிருக்கிறேன். இதுதான் படிக்கிற பிள்ளைக்கு லட்சணமா? பெரிய பிள்ளைனா என்ன சொன்னாலும் அம்மா என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்கன்னு கேட்டு நடந்துக்கோணும். இப்படியா உளறி கொட்டிட்டு இருப்பாங்க? பிள்ளை எதுக்குல தீட்டிட்டு இருக்கிற நீ? ஏன் மீனாட்சி இப்படி இருக்கிற நீ? அம்மா, இதெல்லாம் என்னோட தலையெழுத்துமா. இதெல்லாம் அனுபவிக்கணுங்கிறது ஆண்டவன் எனக்கு எழுதின எழுத்து. இதில் நீங்கள் என்னமோ பண்ணுவீங்க? என்னமோ வயசான காலத்தில் உங்களுக்கு எதுவும் என்னால் பக்கத்தில் இருந்து பார்க்க முடியல, பண்ண முடியலினாலுமே ஏதோ இந்த மாதிரி கவலையெல்லாம் கொடுக்காம இருக்கணும்னு நினைக்கிறேனுமா நான். எதுல கவலை? எது கவலை? அம்மாவை பார்த்துக்கணும்னா பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டாத்த பார்த்துக்கிறதுன்னு அறுத்துமாலே கூறு கட்டவலை. உன்னை எங்கேயோ கிடக்குது காலம். இப்பவே எனக்கு என்ன வயசாயா போச்சு? நான் எனக்கு இடையிலையா கிடக்குறேன்? குத்துக்கல் மாதிரி நல்லாத்தேன் இருக்கிறேன். ஏண்டி, ஒரு மனசுல இருக்கிற கவலையினால் ஒருத்தர் கூட சொல்லி அழுக வேண்டாமா? மனசு விட்டு பேசினா தானே அந்த கவலை போக, அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும். அதுக்கு தேவை பெத்து பொறப்புன்னு இருக்கிறது. அதைவே ஒதுக்கி வச்சுட்டு ஏழை இப்படி பண்ற நீயே? போதும்மா போது. நீயும் வேற வந்து வார்த்தையால சாகடிக்காத. ஏற்கனவே மனசளவில் உடம்பளவில் நான் நொந்து போய் கிடக்குறேனும்மா. என்ற மண்டை எழுத்த ஆண்டவனே எனக்கு இப்படி எழுதுனான்னு எனக்கு தெரியல. எல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இத்தனை வருஷமா இந்த மனுஷன் ஒரு நாளையில் என்னை விட்டு போட்டு வெளியில போய் தங்கினது இல்லையுமா? இப்போ இப்படி போய் இருக்கிறாருன்னா நான் என்னன்னு காணட்டேன். அழுகாதீடி என்றது அங்கம்மே. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குதுன்னா தெரியுது. காலமே கலிகாலமாயி போச்சு. அதுதான் ஒருத்த
ஒருத்தரையும் நம்பக்கூடாது. அதுக்கு இதுவே உதாரணப்படி. யாரு கண்டா மாப்பிள்ளை எனத்துக்கு இப்படி பண்றாருன்னு தெரியலையே. அப்படி என்னதே மீனாட்சி உங்களுக்குள்ள சண்டை? அம்மா நான் என்னன்னு சொல்லிட்டு நான் என்னம்மா பண்ணுனேன்? என்னைக்கு இந்த பால் கேனை தூக்கி சைக்கிளில் கட்டிட்டு போனாரோ அன்னைக்கே முடிச்சது கிடக்கும். கறவை காட்டுக்காரங்களுக்கு கரெக்டாக பணத்தை கொடுக்கணும். ஏம்மா லைனுக்கு பால் ஊத்துறாரு, அவிகிட்டும் பணத்தை வாங்கிக்கிறாரு. அதுவும் என்ன கணக்கு வளர்க்கணும் எனக்கு தெரியல. என்னமோ பண்ணி தொலைட்டு அட கறக்கிற காட்டு கரெக்டாக பணத்தை கொடுத்தா தேனமா ஆகு. அவங்க வந்து வாசலில் கட்டிட்டு போகிறாங்க. அதையிட்டே என்ன பண்ணுனீங்கன்னு கேட்டன்மா. உடனே நீ யாரடி கேட்கறக்கு தாட்டு போட்டு தஞ்சாவூர்னு குதின்னு குதிச்சுட்டு போன வருத இன்னும் ஆளை காணோம். ஏம்மா இதையும் கூடவா நான் கேட்கக்கூடாது? இதுக்கும் கூடவா எனக்கு உரிமை இல்லை? இதுல என்னலே இருக்குது? இது கேட்டு போட்ட மாயம்மா அவர் வெளியில போனாரு. இதெல்லாம் காரணமா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல மீனாட்சி. ஏம்மா நீயே சொல்லு. புள்ளையும் பெரிய பிள்ளை ஆயிட்டா, கடனும் தலைக்கு மேலே இருக்குது. உன்னை இப்படின்னா 4 வருஷமானா அந்த பிள்ளையும் பெரிய பிள்ளை ஆயிட்டானா உன்னை படிப்பு செலவை நான் பார்க்கட்டா? கல்யாணத்துக்கு நகைனால 10 பவுன்னால் எடுத்து வைக்க வேண்டாமா? காலம் இப்படின்னா கண்ணு மூடி முழிக்கிறதுக்குள்ளேயும் ஓடுது. அது இப்படியெல்லாம் இருந்தால் நான் என்னம்மா வந்துட்டு? ஏம்மா ஒரு 5 ரூபா 10 ரூபாயினாலும் மிச்சம் முடிச்சு சேர்த்துனா தானம்மா ஆகு. அதையெல்லாம் மனசில் வச்சுட்டு கேட்ட பாவத்துக்கு இப்படி ஊட்டுட்டு போவாருன்னு நான் என்ன கனவா கண்டேன்? இல்ல எனக்கு என்னமோ மனசுக்கு சரியாவே படல. எனக்கு என்னமோ தெரியல. இதெல்லாம் பிரச்சனையா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல மீனாட்சி. அதெல்லாம் இருக்கட்டு. போனவர் எங்கேயிலே போனாரு, எங்கதே இருக்கிறாரு, என்னால் தேடு. நீ யார் ஆளுகிட்ட கேட்டையா? நான் ஒருத்தர் கூட சொல்லலையுமா. அவருக்கே புத்தி இருந்தா வரட்டு, இல்லைன்னா எக்கேடே கட்டு தொலைட்டு. அம்மா நானும் கூட பால் கறக்கறக்கும் போகல, லைனுக்கும் போகலையாக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் எப்பவும் போல் பண்ணிட்டுதே இருக்கிறாருமா. இத்தனைக்கும் சைக்கிள் இங்கே நிற்கிது, கேன் இங்கே இருக்குது. அப்புறம் எங்கிருந்து சைக்கிள் கேன் எல்லாம் வருது நீ சொல்லு பார்க்கலாம். என்னல சொல்கிற? ஆமாம்மா நான் நினைத்து கண்டேன். எல்லாருக்கும் அம்சாலும் தான் சொன்னாங்க. நம்ம கவுண்டர் ஐயா விட்டு அம்மா இருக்கிறாங்கல்ல மயிலத்தக்கா, அவிகளும் கூட சொல்லியிருக்கிறாங்கம்மா. இப்போத்தான் செல்லத்தோர பால் ஊத்துறக்கு வந்தேன்னு ஒன்றும் சொல்லல, அப்படி இப்படின்னு என்னமோ எல்லாம் சொல்லியிருந்துருக்குறாங்க. நாங்கள் இந்த ஹோட்டல் ஆரம்பித்ததுக்கு அம்மா எல்லா வேலையும் பண்ணிட்டுதே இருக்கிறாருமா. எனக்கு என்னமோ எனக்குன்னு ஒன்று மண்டையில் வந்து வாதிச்சிருக்குதே மாமியான்னு. அதுகிட்ட போயிட்டாரோன்னு சந்தேகமாக இருக்குதுமா. அடிப்பாவி, என்ற மகளை இத்தனை வருஷமா ஆட்டி படைச்சது பத்தாதுன்னு என்ற வேத்தி வெறிய மனசியாகி ஊடு வாங்கி தலைக்கு மேல கடனுடனே உண்டாக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிற போது இந்த ஆட்டமா ஆடிட்டு இருக்கிற இருக்குமில்லே இருக்கு. அவ என்னத்துக்கு வேணாலும் துணிவா, அவளது அடங்கும் பாரு. அவ மகளை வேற இன்னும் மூளையில போலாம் கிடக்குதாச்சு. அதனால என்ற மகளை ஆட்டி படைச்சிட்டு இருக்கிற அவோ. அடியே மீனாட்சி, இதுக்கு மேல அவகிட்ட வாய் வைக்காம இருந்தோம்னா நம்மளாட்ட கூறுகட்டு துப்பு கண்டவையே ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. இருள நான் இப்பவே போய் உங்க அப்பா கூட சொல்லி உங்க உனக்காரனையும் கூப்பிட்டு இப்பவே போய் பாக்குறேன். நான் அங்கேயும் மட்டும் மாப்பிள்ளை இருந்தாரு. அவளுக்கு இருக்குது கச்சேரி. அவளுக்கு இதோட ஒரு முடிவு கட்டிடுறேன் நான். வேண்டாம்மா வேண்டாம், என்னால் இதுக்கு மேலே முடியாது. ஒருத்தர் கூட சண்டை கட்டுற மனநிலைமையில நான் இல்லையுமா. எல்லாம் என்ற மண்டை எழுத்து. ஆண்டவன் என்ன எழுதியிருக்கிறானோ அது நடக்கட்டு. அம்மா இத்தனை காலமாக இல்லாமல் இப்போ போயிருக்கிறாருன்னா எனக்கே அடி மனசில் கருக்குன்னு தானுமா இருக்குது. என்ன ஏதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோணுன்னு நான் நினைக்கிறேன்மா. அந்த ஆண்டவன் எனக்கு துணை இருக்கிறான்னா அவர் வருவார். கண்டிப்பாக வந்து என்னைனாலும் பார்க்காட்டியுமே என் பிள்ளையினாலும் பார்க்கறக்கு வருவார் அல்லம்மா. என்னதே இருந்தாலும் பெத்த வாசம் முட்டாமல் போயிரு. வருவார், கண்டிப்பாக வருவாருமா. அடிப்போடி கூறு கட்டவளை, இந்த காலத்தில் உன்னையாட்ட பைத்தியகாரி எவ இருக்கிறா? அவ போய் பாரு எப்படித்த புருஷனை முந்தானியில் முடிஞ்சு வச்சுட்டு நடந்துட்டு இருக்கிறான்னு. நீ போன பக்கம் குடும்பம் குடும்பம் குடும்பம்னு பார்த்து இன்னைக்கு இந்த நிலமையில வந்து நிற்கிறேன்னு பாரு. கொஞ்ச நாள் இதுக்கு மேலேனாலும் புத்தியோட உழைக்கிற வழி பாரு. ஏண்டி அப்படியெல்லாம் நினைக்கிறா இருந்தா 2-3 நாளாக பொட்ட பிள்ளைங்க 2 பெருசாகி வயசுக்கு வந்த நேரத்தில் வீட்டு போட்டு வந்திருக்கிறமே நினச்சிருப்பாரல்ல, வந்திருப்பாரல்ல. அம்மா எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் அவர் வருவாருங்கிற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்குதும்மா. கண்டிப்பாக வருவார். இங்கே வாரு மீனாட்சி,
எத்தனையோ தடவை போனா போகுதுன்னு விட்டு பார்த்தாச்சு. இதுக்கு மேலையெல்லாம் என்னால் சும்மா இருக்க முடியாது. இப்போவே நான் போய் உங்கள் அப்பா கூட சொல்லி உங்கள் அண்ணனையும் கூப்பிட்டு நான் என்ன ஏதுன்னு போய் கேட்கத்தான் போகிறேன். என்ன யாரும் இல்லாத அனாதைன்னு நினச்சாவோ கேட்குற காலிலின்னு நினச்சாளா என்ன நினச்சிட்டு இருக்கிறான்னு தெரியல. அம்மா அவை கூட பேசுனா நம்ம மதிப்பு மரியாதை நம்ம மானந்தான் போகு. அதெல்லாம் அவைகளுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையுமா. நீ பேசாம சித்த கம்முன்னு இரு. பார்க்கலாம் இன்னும் 10 நாளைக்கு எங்கதான் போயிட போறாரு, அங்கதான் இருக்கிறாரான்னு உறுதியா தெரியல. முதல்ல அதைய தெரிஞ்சுக்கோணும். அதைய தெரிஞ்சுட்டு அப்புறம் பார்க்கலாம்மா. ஆண்டவன் நல்லதுக்கு ஒரு கெட்டது, கெட்டதுக்கு ஒரு நல்லதுன்னு தான் எழுதுவானாம்மா. அது உன்ற விஷயத்துல சரியா போச்சு மீனாட்சி. எந்த நேரத்துல எழுதுனானோ இப்படி ஒரு எழுத்து இந்த பலா போனவகிட்ட போய் மாட்டிட்டேன்றமாக முழிக்கிறா. ஆண்டவனே நான் ஆறு கூட போய் சொல்லட்டும் இதைய. அம்மா பாத்தியா, நீயே புலம்புறக்க ஆரம்பிச்சுட்ட. என்ற வார்டு என்னையோட போய் தொலைட்டு இருந்தேன்னு நான் ஒருத்தர் கூட ஒன்றும் சொல்றது இல்லை. அது சரியா போச்சு வாத்தியா. நீ என்னத்துக்கும் கவலைப்படாதீம்மா, எல்லாம் சரியா போகும். ஆமாங்கம்ச்சி, அப்பா கண்டிப்பாக வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. கண்டிப்பாக அப்பா எங்களை பார்க்குறக்காவது வருவார். இது நாள் வரைக்கும் அப்பா எங்களை திட்டினது கூட இல்லை தெரியுமாங்கம்ச்சி. ஆனால் 2 நாளாக எப்படி பார்க்காம இருக்கிறாருன்னு எனக்கே தெரியல. ஆனால் கண்டிப்பாக கூடி சீக்கிரம் அப்பா வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. என்ன கருமாந்திரமோ என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒரு பெரிய அளவும் புரியல. உன்னை பேசி எனத்துக்காக போகுது. மீனாட்சி, உன்னை நாளைக்கு பார்த்து போட்டு அம்மா சொன்னதை நான் செஞ்சிருவேன்ல. என்னால் எல்லாம் தாங்கிட்டு இதுக்கு மேலே பொறுத்துட்டு இருக்க முடியாது. அப்படியெல்லாம் என்ற கண்ணு முன்னாடி என்ற மக கஷ்டப்படணுன்னே ஒரு மயிரும் இல்லை சொல்லிட்டு நான். அம்மா விடுமா, பார்த்துக்கலாம். என்னதான் பேசி பேசி எனத்துக்காக போகுது. நம்ம வாங்கின வரோம் எல்லாத்தையும் அனுபவிச்சு தானே தீரோன்னு. உன்னை பேசி என்னத்தாக போகுது. விட்டு தொலை. நீ முதல்ல ஒரு வயிச்சோறும்பையாம்மா வா. சந்தியா போய் வட்டல்ல சோத்தை போட்டு எடுத்துட்டு வாங்க. அம்மாளுக்கு ஒரு வாய் உடுக்கலாம். சரிங்கம்ச்சி, இதோ இப்போவே எடுத்துகிட்டு வரேன்.